கங்குவா மூவி ஓவரால் எப்படி இருக்குன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ இந்த மூவி யார் டேரக்ட் பண்ணியிருக்குதுன்னு பார்த்தா நம்ம சித்த சிவா தான் டேரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மூவிக்கு மியூசிக் யார் போட்டிருக்குதுன்னு பார்த்தா நம்ம தேவி ஸ்ரீ பிரசாத் ஒரு மியூசிக்கும் பார்த்தீங்கன்னா பிரிச்சு எடுத்துட்டானே சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக வந்து பண்ணியிருந்தாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் படத்தில் 3D எஃபெக்ட்ஸாக இருக்கட்டும், சிஜி ஒர்க்ஸாக இருக்கட்டும், ஆர்ட் ஒர்க்காக இருக்கட்டும் அவ்வளோ சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த படத்தை எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 2 years ஆச்சுன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கான ஒர்க் அந்த மூவியில் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக வந்து தெரிஞ்சுது. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேக்கான கமெண்ட்ஸ்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமாக பெரிய பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா படம் நல்லா இல்லை அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் கமெண்ட்ஸாக வந்து போட்டுருக்காங்க. அவங்க சொல்கிறத வச்சுலாம் நீங்கள் இப்போ படத்தை பார்க்காம இருந்துடாதீங்க. அவங்க சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா வியூஸுக்காக இவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நெகட்டிவாக சொன்னால் ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகிடும், வியூஸ் வரும் அப்படின்றதுக்காக அப்படி பண்ணுறாங்க. அதெல்லாம் நீங்கள் நம்பிட்டு படம் பார்க்காம இருந்துடாதீங்க. ஸோ ஒரு பெஸ்ட்டான ஒரு பீரியடிக் ஃபிலிம் பார்க்க போகிறோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோடு போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களை ஃபுல்ஃபில் பண்ணும். ஸோ எந்த மைண்ட் செட்டில் போய் படம் பார்க்கணும் அப்படின்றதே தெரியாமல் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஹாலிவுட் ட்ராவலுக்கு பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிலாம் பார்த்தா இப்படி தான் டிசப்பாயின்மெண்ட் பண்ணோம். கண்டிப்பாக நான் தமிழ் மூவியாக பாருங்கடா அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஸோ அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுற விதமாக நம்மளுமே ஒரு வீடியோ போட்டுருவோம். கீழே லிங்க் இருக்க மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ப்ளீஸ் உங்களுடைய கருத்துக்கள் என்ன மூவி பற்றி அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க.